வணக்கம். ஸ்டீல் அண்ட் அக்ரிகல்ச்சர் செக்டார்ல இருக்கிற கம்பெனி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. அதாவது அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, அவங்களுடைய ₹10 ஃபேஸ் வேல்யூ ஸ்டாக் ₹1 ஆக்க போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டாக்குக்கும் வந்து 2 போனஸ் கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் டிவிடெண்டும் கொடுக்க போறாங்க. இந்த மாதிரி 3 நியூஸ் வந்து ஒரே கம்பெனில இருந்து வந்திருக்கு. அந்த கம்பெனி என்ன, அவங்க என்ன பண்றாங்க, இதோட ரெக்கார்ட் டேட் என்ன அப்படின்றது குயிக்கா நம்ம பாத்துடலாம் இந்த வீடியோல. அந்த கம்பெனியோட பேரு பிரதேன் லிமிடெட். இவங்க வந்து சொன்ன மாதிரி ஸ்டீல் அண்ட் அக்ரிகல்ச்சர் அதுல வந்து மெயினா பாத்தீங்கன்னா அவங்க பண்றது சோர்சிங் பண்றாங்க. அதாவது யாராச்சும் வந்து ஸ்டீல் வேணும் இல்ல வந்து அக்ரிகல்ச்சர் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா அவங்க அதை கரெக்டா சோர்ஸ் பண்ணி அந்த கம்பெனிஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனி ஸ்டாக் ஸ்பிளிட் போனஸ் கொடுக்கும்போது நீங்க வந்து 10 குவான்டிட்டி வச்சிருந்தீங்கன்னா அது எவ்வளவு குவான்டிட்டி ஆகும் அப்படின்றது பார்ப்போம். அது எவ்வளவு பிரைஸ் அப்ப கம்மியாகும் அப்படின்றதும் பார்ப்போம். இந்த ஸ்டாக்கோட கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ₹26 இருக்கு. ஸோ இப்போ உங்கள்ட்ட வந்து 10 குவான்டிட்டி வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அதோட வந்து டோட்டல் வேல்யூ பாத்தீங்கன்னா ₹260 இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் பண்றாங்க. ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து ₹10 ஃபேஸ் வேல்யூ வந்து ₹1 ஆக்குறாங்க. ஸோ அப்போ வந்து நீங்க 10 குவான்டிட்டி இருக்கும்போது உங்களுக்கு அடிஷனலா வந்து இன்டு 10 போட்டா உங்களுக்கு 100. ஸோ 100 குவான்டிட்டி ஆயிடும். ஸோ அப்ப என்ன ஆகும், பிரைஸ் அதே மாதிரி வந்து அது மாதிரி 10 மடங்கு குறையும். ₹26 இருக்கிற ஸ்டாக் பிரைஸ் வந்தீங்கன்னா ₹2.60 மாறும் ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ. ஆனா வந்து டோட்டல் வேல்யூ பாத்தீங்கன்னா அதே வேல்யூ தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. சோ இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஸ்பிளிட் கொடுத்ததுக்கு அப்புறம் போனஸ் கொடுக்குறாங்க. சோ ஒரு ஷேர் வச்சீங்கன்னா 2 ஷேர், அப்ப 100 ஷேர் வச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அடிஷனலா 200 ஷேர் கிடைக்கும். சோ மொத்தம் பாத்தீங்கன்னா 300 ஷேரா இருக்கும். சோ அப்ப என்ன ஆகும்னா அந்த பிரைஸ் வந்து ₹2.60 இருக்கிறது வந்து ₹0.87க்கு வந்து அது வந்து குறையும். ஆனா வந்து டோட்டல் வேல்யூ அதுவே தான் இருக்கும். ஞாபகம் வச்சுங்க, ஸ்பிளிட்டோ போனஸோ எது கொடுத்தாலும் குவான்டிட்டி தான் மாறுமோ தவிர உங்களுடைய டோட்டல் வேல்யூ வந்து மாறாது. ஸ்டாக் பிரைஸ் தான் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஆக்சுவலா குறையும். சோ இதுதான் ஸ்டாக் ஸ்பிளிட் அண்ட் போனஸோட லாஜிக் பிஹைண்ட். சோ இதோட ரெக்கார்ட் டேட் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி வந்து 17th வந்து அவங்க போர்டு வந்து மெம்பர்ஸ் மீட் பண்றாங்க. அது மீட் பண்ணி அதுக்கப்புறம் ரெக்கார்ட் டேட் வந்து அவங்க சொல்லுவாங்க என்னைக்கு அப்படின்ட்டு. சோ இப்போ இந்த ஸ்டாக்கோட குயிக்கா வந்து ஃபண்டமெண்டல்ஸ் பிளஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணிருக்கு லாஸ்ட் 10 இயர்ஸா 5 இயர்ஸா 1 இயரா இது எப்படி பண்ணிருக்கு அப்படின்னு பார்ப்போம் குயிக்கா. நான் ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி லம்சம் போடணும் இல்ல கரெக்டான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணணும், உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் உங்களுடைய ஃபினான்ஷியல் கோலுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணணும், இல்ல வந்து ஸ்டாக்ஸ் வந்து கரெக்டான ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணணும், இல்ல வந்து உங்க போர்ட்ஃபோலியோ அந்த அளவுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுனா அதை ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் எந்த கொரிஸா இருந்தாலும் இங்க கொடுத்திருக்கிற மொபைல் நம்பர்ல நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். சோ இந்த கம்பெனி வந்து ஒரு பென்னி ஸ்டாக். இதோட கரண்ட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 கோடி இருக்கு. இப்போ பிரைஸ் பாத்தீங்கன்னா ₹26 இருக்கு. இதோட 52 வீக்ஸ் ஹை பாத்தீங்கன்னா ₹53 இருக்கு. லோ பாத்தீங்கன்னா ₹23 இருக்கு. சோ இப்போ வந்து 52 வீக்ஸ் லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட PE பாத்தீங்கன்னா 32ல இருக்கு. இந்த கம்பெனியோட ROCE பாத்தீங்கன்னா 10.5 இருக்கு. ROE பாத்தீங்கன்னா 8.49 இருக்கு. இது ₹10 ஸ்டாக் ஃபேஸ் வேல்யூ. பிரைஸ் டு புக் பாத்தீங்கன்னா 0.75 இருக்கு. சோ இந்த கம்பெனியோட டெட் பாத்தீங்கன்னா 19.6 கோடி இருக்கு. டெட் டு ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 0.24ல இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து எப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். சோ லாஸ்ட் 3 மந்த்ஸா இந்த இது வந்து -18% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. 6 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா -22% இருக்கு. இதோட 1 இயர் பாத்தீங்கன்னா -21% இருக்கு. சோ 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா -21%, 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா -11%. ஸ்டாக் வந்து லாஸ்ட் வந்து 5 இயர்ஸா ரிட்டர்ன்ஸே கொடுக்கல, நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்ல இது கொடுத்திருக்கு. சோ இந்த கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு 20 வருஷமா இருக்கு. இது 2020 அந்த சமயத்துல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா போயிருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு ₹8 ₹5 இந்த மாதிரி ரேஞ்ச்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. இப்ப ரீசெண்டா இந்த நவம்பர் மாசத்துல தான் கொஞ்சம் நிறைய மூவ்மெண்ட் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா வால்யூம் தெரியும். சோ வால்யூம் எல்லாமே வந்து நவம்பர் மாசம், அதுக்கு முன்னாடி பெருசா வால்யூம்லாம் இல்ல. சோ இந்த ஃபினான்ஷியல்ஸ் பாத்தீங்கன்னா இங்க போன குவார்டர் பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல முடிஞ்சது பாத்தீங்கன்னா 82 crores இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து ஜூன் குவார்டர்ல பாத்தீங்கன்னா 0 சேல்ஸே இல்ல. அதுக்கு முன்னாடி மார்ச்ல பாத்தீங்கன்னா 1.7 crore. அதுக்கு முன்னாடி டிசம்பர்ல பாத்தீங்கன்னா 0. அதுக்கு முன்னாடி செப்டம்பர் 2023 2.48. பெருசா வந்து சேல்ஸ் வந்து ஒரு யூனிஃபார்மா இல்ல ஒரு growth அந்த மாதிரி இல்ல. திடீர்னு வந்து ஒரு 82 crores ஒரு குவார்டர்ல காமிக்கிறாங்க, ஒரு குவார்டர்ல பாத்தீங்கன்னா 0 காமிக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் ரொம்ப நாளா இருக்கு. சோ 2021ல கூட பாருங்க 5.45 crores இருக்கு செப்டம்பர்ல. அதுக்கப்புறம் ஜனவரி 2020ல 0, மார்ச் 2022ல பாருங்க உங்களுக்கு 0வா இருக்கு. சோ சேல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து அன்இவனா இருக்கு, ஒரு பிரெடிக்டபிளா எதுவுமே கிடையாது. சோ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மைனஸ்ல தான் இருக்கு. சோ நெட் ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா பெருசா ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. சோ இந்த லாஸ்ட் குவார்டர்ல மட்டும் தான் ஒரு 82 lakhs வந்து ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. கேண்டில் சார்ட் பாத்தீங்கன்னா பெருசா மூவ்மெண்ட் பெருசா வந்து ரெகுலரா இல்ல. சோ இந்த ஸ்டாக் வந்து பென்னி ஸ்டாக்னால அந்த அளவுக்கு வால்யூம் இருக்காது, ரெகுலராவும் ட்ரேட் ஆகாது. சோ ரீசெண்டா தான் இதுல கொஞ்சம் வால்யூம் இருக்கு. சோ இந்த நியூஸ் இப்போ தான் ரீசெண்டா தான் வந்திருக்கு. சோ அதனால இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ நீங்க இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா நீங்க வந்து நல்லா அனலைஸ் பண்ணி உங்களோட ரிஸ்க்
ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க வந்து டிசைட் பண்ணுங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுனால கொஞ்ச நாள் பிரைஸ் ஏறும். ஸோ அதுக்குள்ளார நம்ம ஏதாவது வந்து வாங்கி வித்துறதா இருந்தா பண்ணலாமா தவிர மற்றபடி லாங் டர்ம்க்கு ஒத்து வராது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.